ஹாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி GitHub ரெபாசிட்ரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெப்ளாய் ஆன் ரயில்வே பட்டன் கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல்லை கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா railway.app பட்டன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். அதாவது ரயில்வேயோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதுக்குள்ளே போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெப்ளாய் ஆன் ரயில்வே பட்டன் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டன் க்ரியேட் பண்ணுற போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிட்டப்பில் நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிறேன், மேகசின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்ல நியூ சர்வீஸில் சர்வீஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே நேம் கொடுத்துக்கலாம். இல்லை வேறாச்சும் உங்களுக்கு தேவையான நேம் ஆட் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ரெபாசிட்ரி URL அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது என்னென்னா நம்ம GitHub ரெபாசிட்ரி இது வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ரெப்போ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ரெப்போவோட URL காப்பி பண்ணணும். ஸோ இப்போ இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணினா காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த URL இந்த ரெபாசிட்ரி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உதாரணத்துக்கு ஒரு ரெப்போ எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ரெபாசிட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த டெப்ளாய் பட்டன் ஆட் பண்ணணுமோ அந்த ரெப்போவோட லிங்க்கை தான் காப்பி பண்ணி இங்கே வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது நம்ம இந்த ஹீரோக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அதை பட்டனை கிளிக் பண்ணால் என்னென்ன அங்கே உள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். API ID, API ஹேஷு, அதுக்கப்புறம் பாட் டோக்கனு. ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஒவ்வொரு பாட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெப்போவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை இதில் கொடுக்கணும். இப்போ என்னோட இந்த ரெப்போவில் பார்த்தீங்கன்னா நான் 3 தான் கொடுத்துருக்கேன். API ID, API ஹேஷு, பாட் டோக்கன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரெப்போசிட்ரிஸில் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க அதை நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ இதை நம்ம 2 மெத்தடில் ஃபைன் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டெப்ளாய் அண்ட் ஹீரோக்கு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டெப்ளாய் பேஜ் போகும். ஸோ அது மூலயமா ஃபைன் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் API ஹேஷு, API ID, பாட் டோக்கன், DB நேம் இந்த மாதிரி இருக்கா. ஸோ இந்த ரெப்போவில் இது ஃபுல்லாத்தையும் நம்ம அங்கே கொடுக்கணும். இப்போ எப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா API ஹேஷ் காப்பி பண்ணுங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நியூ வேரியபிள் இருக்குது, அதை ப்ளஸ் கொடுத்துங்க. இப்போ நேம் இதில் API ஹேஷ். இப்போ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இதுவும் அங்கேயே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யுவர் API ஹேஷ் ஃப்ரம். ஸோ இங்கே போட்டிருக்குல்ல, இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். நீங்கள் ஆட் வேரியபிள். இப்போ பார்த்தீங்கன்னா API ஹேஷ் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடில் கண்டுபிடிக்கிறது. இன்னொரு மெத்தட் என்னன்னா நம்ம ரெபாசிட்ரியிலே கீழே கொடுத்துருப்பான் என்னென்னலாம் இருக்குது தேவை அப்படின்னு. அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ இந்த ரெபாசிட்ரியில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர்ஸ் அப்படின்னு போட்டு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். பாட் டோக்கன், API ID, API ஹேஷ், டேட்டாபேஸ், இது 4 சப்பு. ஸோ இதெல்லாம் இப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நம்ம உள்ளே என்னென்ன கொடுக்கணுமோ அதை அங்கே கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 இது வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட அந்த ரெப்போவில் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நியூ வேரியபிள் கொடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ கீழே டேட்டாபேஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ ஆட் சர்வீஸ்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிரியேட் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு டெம்ப்ளேட் ரெடி வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மார்க்டவுன் சொல்லிட்டு நமக்கான அந்த பட்டன் இருக்கும் டெம்ப்ளேட்டில். இப்போ அதை காப்பின்னு சைடில் ஒன்று இருக்கும், இதை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரெப்போவில் இது பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா ரெபாசிட்ரிக்குள்ளே வந்துட்டேன். எடிட் ஃபைல் இதில் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கமிட் சேஞ்சஸ்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெப்ளாய் அண்ட் ரயில்வே பட்டன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணது வந்து லாகின் பண்ணாமல், அதாவது ரயில்வே அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணாமல் பண்ணேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணோம்னா நம்ம இந்த ரெஃபரல்லாம் வச்சு இது பண்ணுறதுனால எத்தனை பேர் வந்து நம்ம டெப்ளாய் பட்டனை கிளிக் பண்ணி டெப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரியும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து லாகின் பண்ணாமல் பண்ணேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அட்டெம்ப்ட் தான் பண்ண முடியும். அதாவது இந்த கிரியேட் டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓரளவுக்கு மேலே நம்மளால் அந்த லிங்க் வந்து எடுத்துக்க முடியாது. லாகின் பண்ணோம்னா நம்ம வந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டாட்ஸ் கிளிக் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ண வேண்டியதான். எப்படி வந்து ரயில்வே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறா, அதில் ஒரு சில வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட railway.app பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அண்ட் மேலிங் கார்டு தரேன். ஸோ இப்போ நான் லாகின் கொடுக்குறேன் Github. ஸோ இங்கே வந்து பாருங்கள் நான் லாகின்ல தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி இது பண்ணிவிட்டு எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து கிரியேட் டெம்ப்ளேட் கொடுக்க வேண்டியதான். இப்போ வந்து பாருங்கள் நான் கிரியேட் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆட் மை ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து உங்கள் டைம்ஸ் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது கிராஃப் காமிக்கும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் வந்து தேவைன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் இது லாகின் பண்ணி நீங்கள் வந்து பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி டெலீட். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் எடிட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா பட்டனு, இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெபாசிட்ரி வந்துருச்சு. என்னென்ன கொடுத்தோம், ஏபிஐ ஐடி, ஏபிஐ ஹேஷ், பாட் டோக்கன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய் ஆன் ரயில்வே பட்டன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் ஆன் பண்ணிக்கோங்க. மீவரில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.